இந்த கார்சினோஜெனிக்னு அது வெளியில் தெரியறதுக்குள்ளேயே ஏகப்பட்டதை விற்று அவன் லாபம் சம்பாதிச்சான். இப்போ பணம் அவன் கைக்குள்ளே வச்சுக்கிறான். அந்த பணத்தை வச்சு எல்லாரையும் மடக்கிறான், எல்லாத்துக்கும் லஞ்சம் கொடுக்குறான். அனந்தபூர்லேருந்து பெங்களூருக்கு ஜீப்பில் கொண்டுகிட்டு வந்தாங்க. எங்களை அவசரமாக போகணும், பெங்களூரில் கொண்டு வந்து ரயில் ஏற்றினாங்க. அந்த ஜீப்பில் பின்னாடி ஒரு தமிழர் உட்காந்துருந்தார். அவர் வெட்டினரி டாக்டர். அவர் பெங்களூரில் வேலை செய்கிறாரு. அவர் சொன்னார், என் பொண்ணு மான்சென்டோ கம்பெனியில் வேலை பார்க்குறா. அவர் சொல்கிறா, அந்த அமெரிக்காவிலேருந்து டைரக்டர் வந்தால அவன் பேசினானா. பேசும்போது உங்களுக்கு யார் யாருக்கு எப்படி லஞ்சம் கொடுக்குறதுனே தெரியல, அதுக்கு ஒதுக்கின பணம்லாம் அப்படியே இருக்குங்க. அலாட் பண்ணி வச்சு தான் பண்ணுறான். அதுக்கப்புறம் தான் நம்ம மந்திரி சரத் பவார் சொல்கிறான், வீட்டு கத்திரிக்காய் ஒன்று மட்டும் இல்லை, அதுக்கு பின்னாடி இன்னும் நிறையா வர இருக்குது. வீட்டில் உருளைக்கிழங்கு கொண்டு வர போகிறாங்க, மரவள்ளி கிழங்கு கொண்டு வர போகிறாங்க, கடலை கொண்டு வர போகிறாங்க, சோயா மச்சை. இந்த பிடின்னு சொல்லிட்டா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருங்கிறதுக்காக பயோடெக்னாலஜின்னு அப்போ நான் என்ன சொன்னேன், என்ன பயோடெக்னாலஜி, அசோஸ்பெர்லத்தை வந்து நம்ம விதையில கலந்துட்டோம் அப்படின்னா அது நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு, அதுவும் பயோடெக்னாலஜி தானே. அதனால் இப்போ எழுதுகிற டிராஃப்டெல்லாம் என்ன எழுதுறாங்கன்னா மாடர்ன் பயோடெக்னாலஜின்னு. அந்த மக்களை ஏமாத்துறதுக்கு என்னென்னலாம் உண்டோ அவ்வளோ செய்கிறான். நம்ம செக்ரட்டரிஸை வச்சுக்கிட்டே எழுத வைக்கிறான். நம்ம முந்திரியில் அதை அப்ரூவ் பண்ணுறாங்க, ஆனால் தள்ளிடுறான். அவன் 1900 ஃபெர்டிலைசர்ஸ் தயார் பண்ணி உலகம் முழுதும் விற்றுறான். அதனால் நிறைய பணம் அவங்ககிட்ட இருக்கு. இந்த பணத்தை வச்சு எவனாலும் அடிக்கலாம். அவங்க இந்தியாவில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் எவனாலும் பணத்தை வச்சு அடிக்கலாங்க. ஏன் வேறு ஸ்பீசிஸ் பணம் ஒரு அனிமலையும் ஒரு பிளான்ட்டையும் சேர்க்கும்போது நேச்சுரலாக சேராது. அதனால் லெபார்ட்ரி வச்சு எப்படியாச்சும் ஜீன் எடுத்து அதை கெமிக்கல் மூலிமா இன்செக்ட் பண்ணியாகும். கெமிக்கல் மூலமாக இன்செக்ட் பண்ணலையா? அந்த ஜீனில் வந்து 3 பாகம் வச்சுருப்பான். அது பேர் ஜீன் கன்ஸ்ட்ரக்ட்னு பேர். இப்போ சாதாரணமாக இப்போ ஒரு உயிரினம் வந்து இன்னொன்றுக்கு இடம் கொடுக்காது, அது இடம் கொடுக்க வைக்கிறது, அது பேர் ப்ரொமோட்டர்னு பேர். இன்னொன்று உங்கள் படத்துக்கும் மான்சென்டோ படத்துக்கும் வித்தியாசம் தெரியணும், அதுக்காக ஒரு கலர் ஒன்று அதில் சேர்ப்பான், அது பேர் மார்க்கர். நீங்கள் இந்த பிடிங்கிறது ஒரு ஜீனு, அதோட ஒரு ப்ரொமோட்டர் ஜீனு, அதோட வந்து இன்னொன்று வந்து என்னன்னாக்கா மார்க்கர் ஜீனு, 3ஐயும் சேர்த்து தான் அவன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவான். அதுக்கு தான் கோடி கோடியாக டாலர் வாங்குறான் அந்த சயின்டிஸ்ட், சம்பளம் வாங்குறான். அந்த ஜீன் கன்ஸ்ட்ரக்டை என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ துப்பாக்கியில் வந்து ஒரு புல்லட்டை வச்சுட்டு இப்படி அடித்தாக்கா டபக்கு தொலைச்சிட்டு போவீங்களா, அது மாதிரி அதில் அடிப்பான். இன்னொரு விதையில், தக்காளி விதையிலையோ பருத்தி விதையிலையோ அடிப்பான். அது உடச்சிக்கிட்டு இது உள்ளுக்குள்ளே போகும். அதுக்கப்புறம் அது உங்களை தாங்கிங்க. உங்களுக்கு சுலபமாக சொல்கிறது அப்படின்னா, நம்ம இங்கிலீஷ் டாக்டர் உங்களுக்கு செய்கிறாரு. நம்ம உடம்பு வந்து பயாட்டிக். வாயிலேருந்து ஆரம்பித்து வால் வரையிலும் எங்கே பார்த்தாலும் உள்ள பாக்டீரியாவாகவே இருக்குது, ஃபங்கஸாகவே இருக்குது. அது இருக்கிறதுனால தான் அவன் உடம்பு வேலை செய்யுது, இருக்கிறதுனால தான் வேண்டாத எதுக்குது. ஆகையினால அவர் இங்கிலீஷ் டாக்டர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆன்டிபயாட்டிக்கை கொடுத்துக்கிறாரு. உங்களுக்கு இயற்கை இல்லாமல் பண்ணிடுறாரு உடம்பை. அப்புறம் தான் அவர் மாத்திரையை உங்களுக்கு கொடுக்குறாரு. இல்லாட்டி அந்த மாத்திரையை வேணும் ஒமட்டை எடுத்துருவோம் உடம்பு. இது மாதிரி அந்த இருக்கிறத வந்து அந்த எதிர்பார்த்தல் இல்லாமல் பண்ணிக்கிறதுக்கு ப்ரொமோட்டர் ஜீனையும் அதில் சேர்த்து உள்ளே விட்டுறான். அந்த இதில் போயிட்ட பிறகு என்ன பண்ணுறான்னா, அந்த விதையை முளைக்க வச்சுட்டு அதை டிஷ்யூ கல்ச்சரில் மல்டிப்ளை பண்ணிடுறான். அவ்வளவும் செஞ்சால் தான் ஜெனடிக் இன்ஜினியரிங். அப்புறம் இப்போ காளை மாடு ஒரு ரகம், இது ஒரு ஜாதி மாடு, இன்னொரு ஜாதி மாடு. இயற்கையில் வேறு மாற்றி ஜாதி வந்து இதாகாதில்ல? இல்லை ஆகுது இல்லை. ஆனால் அதோட வர இயற்கையாக ஆகுமா அப்படின்னு மாடுங்கிறதெல்லாம்
வேற ஸ்பீஷீஸ் கிடையாது. மாடு மாடெல்லாம் வேற ஸ்பீஷீஸ் கிடையாது. எங்க வேற ஸ்பீஷீஸ்னா இந்த சிங்கம் புலி கூட, ஆனா அது வர இது வந்து ஃபெர்டிலிட்டியா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கத்தையும் புலியும் கிராஸ் பண்ணி வர, அதுல எங்க கிராஸ் பண்ணாங்க? இது எங்கன்னு தெரியலையா? கிராஸ் பண்ணாங்களா? இல்லையா, லைகான் டைகர் என்னவோ ட்ரை பண்ணாங்க. அனிமல் வந்திருக்கு. இங்க ஹொசூர்ல என்ன பண்ணாங்க, பசுமாட்டுல இருந்து வர காளை இருக்குல்ல, எருமாட்டியும் கிராஸ் பண்ணாங்க. அதுல கூட ஒரு கண்ணுக்குட்டி வந்தது. ஆனா அது மலடாயிடுச்சு. அப்படிதான் சொல்லி இப்ப நம்ம குதிரையும் கழுதையும் கிராஸ் பண்ணுவாங்க. அதுல கோவேறு கழுதை மலடாயிடும். அந்த இமயமலையில சுமந்துக்கிட்டு நடக்கிறதுக்கு அது ரொம்ப நல்ல வசதியா இருக்கும். குட்டி போடாதுங்களா? குட்டி போடாது. இதைத்தான் என்ன ஸ்பீஷிஸ் பேரியர்ஸ்ன்னு சொல்றோம். அது பக்கமான ஒரு ஸ்பீஷிஸும் அது பியூரிட்டியை மெயின்டைன் பண்ணுது. அதனால அதுல இருந்து நீங்க மல்டிப்ளை பண்ண முடியாது. ஆனா மல்டிப்ளை பண்ண முடியும்னு சொல்லிட்டா. ஏன்னாக்கா இங்க உங்களுக்கு செக்ஸ் கிளான்ஸே தேவையில்லை. தசையிலேருந்து எடுத்துட்டு இன்னொரு மனுஷனை உண்டு பண்ணலாம். அந்த இதை கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க முதல்ல. தசையிலேருந்து எடுத்து இன்னொன்று உண்டு பண்ணுறது. அது ஒரு கண்ணுக்குட்டியை உண்டு பண்ணுறது, ஆட்டுக்குட்டியை உண்டு பண்ணுறது. ஆனால் நம்ம என்ன கேட்குறோன்னா, ஏயா ஆட்டுக்குட்டின்னு ஒன்று உண்டு பண்ணுறேன்னு சொன்னீங்கள தசையிலேருந்து சொல்லி ஒரு 10 வருஷம் ஆச்சு. இல்லை இப்போ எத்தனை ஆடு அங்கே நிற்கிது? அதாவது அது என்ன பண்ணுதுன்னா, அந்த நேச்சரில் இருக்கிற அந்த வீரியம் போயிடுது. நீங்கள் தசையிலேருந்து எடுத்துன்னு அப்புறம் அது நார்மலாக பிஹேவ் பண்ணணும்னு உங்களால் சொல்ல முடியாது. இப்போ வந்து அதை லேபரட்டரிக்குள்ளேயே வச்சுக்கிட்டு செய்வோம். அப்போ லேபரட்டரிக்குள்ளேயே இருந்தது வெளியில் விட்டா என்ன ஆகும்னா, இந்த பெல்லில் கொஞ்ச நாள் இருந்தேன், இந்த திருவரம்பூரில். அங்கெல்லாம் பேசிட்டாங்க. இங்கே ரொம்ப வசதியாக இருக்குது. அவங்களுக்குன்னு தனியாக போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. எல்லாம் படித்தவங்களாம் இருக்காங்க. அவங்க ஆஃபீஸுக்கு போகிறாங்க வராங்க. ஒவ்வொரு வீடும் வசதியாக இருக்குது. பிள்ளைகள் கலந்து பழகுது கொள்ளுது. அவங்களுக்குன்னு ஸ்கூலுக்கு இருக்குது. ஆனால் அங்கேயே இருக்கிற ஆளுக அந்த திருவரம்பூர் பெல்லை விட்டு இப்படி வெளியில் வந்தாங்கன்னா ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இந்த சமூகத்தோடைய பழக்க வழக்கங்களுக்கு அவங்க பழகலை. சரிதானே? இதே தான் லெபரட்டரிக்குள்ளே வச்சு வெளியில் கொண்டு வரும்போது இதே காரியம் தான் நடக்கும். ஏன் அந்த ஒரு தடவை விதை போட்டால் திருப்பி அந்த வந்திருக்க இப்போ நெல்லே கூட போட்டால் திருப்பி அந்த விதையை யூஸ் பண்ணாத மாதிரி பண்ணிடுறாங்கல்ல. இப்போ விதையே இல்லாத ஏதோ வர வைக்கிறாங்க. திருப்பி நம்ம ஒரு காயிலேருந்து விதை எடுக்க முடியாத மாதிரி பண்ணுறாங்க. அது எப்படி நீங்கள் பண்ணுறாங்க? கொய்யாவோட திராட்சைலாம் விதையில்லாதப்பெல்லாம் கொண்டு வந்துருக்காங்க. அதை எக்ஸ்ரே அதில் கொண்டு போய் ரேடியேட் பண்ணுறோம். இப்போ எங்கூட ஒருத்தர் வேலை பார்த்துக்கிறேன் கோழிப்பட்டியில், சுந்தரமூர்த்தி. உங்க மாதிரி ரொம்ப அழகா இருப்பான். அதே மாதிரி கோயம்புத்தூர் போனதும் அந்த ரேடியேஷன் இதில் போய் இதுன பிறகு அப்படியே அவன் இதாகி போயிட்டான். அண்மையே இல்லாமல் போயிட்டான். அதுக்காக என்ன பண்ணோம், ரொம்ப காஷியஸாக செய்யணும். நீங்கள் ஒரு 200 மீட்டர் தூரத்துக்கு வேறு எதுவுமே இல்லாமல் ஃபென்ஸ் போட்டுருவாங்க, செக்யூரிட்டி எல்லாம் போட்டுருவாங்க. உள்ளே போகிற அதுக்கப்புறம் பாதுகாப்பு அது இதெல்லாம் அணிஞ்சுக்கணும் கொள்ளணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேடியேட் பண்ணுறதுனால நினச்சதையும் கிடச்சிடாது. ஏதாவது ஒரு 200 இதில் செஞ்சுருந்தீங்கன்னா 1-2 உங்களுக்கு அது கிடைக்கும். அதை பிடிச்சிட்டு இதை கண்டுபிடிச்சிட்டாருன்னா அவரை பெருசு தூக்கிடுவாங்க. அதை விட்டு லாபம் சம்பாதிக்கிறது தான். ரேடியேட் பண்ணிட்டா திருப்பி அதுலேருந்து முளைக்கிற செடியில் வர காயில் வர உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த விதை வந்து மலடாகி போகும். ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு விதையில் வர்ற காய்கறி சாப்பிட்டா ஃபியூச்சரில் வந்து மக்களுக்கு வந்து மரட்டுத்தன்மை வரும். இனிமேல் வந்து இதே குழந்தைகளே பிறக்காது. இதுவரையிலும் நடந்தது எந்த ஒரு கவர்மெண்ட்டும் இதில் எக்ஸ்பெரிமெண்ட்டே நடத்தலை. அவ்வளவு கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் அவன் பணம் கொடுத்து அமுக்கிடுறான். இதில் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வேண்டான்னு சொல்லிட்டு அமுக்கிறான். ஒரு கவர்மெண்ட் கூட பண்ணலை. அந்த இங்கிலாந்தில் மட்டும் ஒரு ஆள் என்ன பண்ணான்னா, அவங்க விஷச்செடி ஒன்று இருக்கு, அதை தண்ணியில் கரைச்சி வச்சிருந்து ஸ்ப்ரே பண்ணாக்க உருளைக்கிழங்குல அந்த பூச்சி கட்டுப்படுது. அதனால என்ன பண்ணான்னா,
அதை ஒரு கம்பெனிக்காரன்ட்ட பொறுப்பை கொடுத்து பணம் கொடுத்தாங்க. நீங்கள் இதில் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி சொல்லுங்க. அதில் இருக்கிற ஜீனை எடுத்து, அந்த செடியில் இருக்கிற ஜீனை எடுத்து உருளைக்கிழங்கு ஜீனில் ஒட்டினாங்க. அந்த ஒட்டி வரும்போது கடைசியில் என்ன ஆயிடுச்சு, எலிகளுக்கு அந்த உருளைக்கிழங்கு கொடுத்த போது எலியோட உடலுக்குள்ள வந்து கேன்சர் செல் டெவலப் ஆயிடுச்சு. அவன் அதை வந்து டிவியில் சொல்லிட்டான். அந்த சயின்டிஸ்ட் 23 வருஷம் சயின்டிஸ்ட் வேலை பார்த்தவன் சொல்லிட்டான். டிவி சொல்லிட்டதையும் பிரதம மந்திரி அலுவலகத்திலேருந்து 2 ஃபோன் கால் வந்தது. மரியாதையாக இனிமேல் இது மாதிரி பேசுகிறதெல்லாம் நிறுத்திக்குவோம் அப்படின்னு முதல் ஃபோன் கால் வந்தது. 2வது கால் வந்தது வந்து, இதுக்கு மேலே இது மாதிரி எங்கேயாவது பேசினா கொண்ட அப்படின்னா உன் மேலே கேஸ் போட்டு உன்னை வந்து ஒன்றுமில்லாமல் பண்ணிவிடுவோம் அப்படின்னு. அதாவது அவங்க என்ன பார்த்தாங்கன்னா, இது பாசிட்டிவாக வந்துடும், பாசிட்டிவாக வந்தால் கம்பெனியோட நம்ம கூட்டு சேர்ந்துக்கிட்டு இல்லை நிறையா பணம் பண்ணலான்னு நினச்சிருந்தோம். அவன் என்ன சொல்கிறான், அந்த செடியை தெளித்த போது பூச்சி தான் கட்டுப்படுச்சு, உண்மைதான். ஆனால் அதை ஜீனாக எடுத்து இன்னொன்றில் இன்ஜெக்ட் பண்ணுற நேரத்தில் அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ப்ராசஸ் காரணமாக என்ன நடக்குதுன்னாக்கா அதுக்குள்ளே தப்பு நடந்த போது அதை சாப்பிட்றதுக்கு வந்து கேன்சர் செல் டெவலப் ஆகிடுது. இது மாதிரி எலியில் செஞ்சுருக்கிறாங்க, முயலில் செஞ்சுருக்கிறாங்க, இந்த மாட்டு கொடுத்து பார்த்துருக்குறாங்க, கோழிக்கு கொடுத்து பார்த்துருக்காங்க. 3 வாரத்துக்குள்ளே எல்லா கோழி குஞ்சும் செத்து போகும். அவங்க பிடி சுவையா அமைச்சு சாப்பிடும்போது, மக்காச்சோளத்தை சாப்பிடும்போது. இதெல்லாம் ப்ரைவேட் கம்பெனிஸ் தான் செஞ்சுருக்கு, எந்த கவர்மெண்ட் செய்யலை. அந்த ப்ரைவேட் கம்பெனி செஞ்சவெல்லாம் யோக்கியமான சயின்டிஸ்ட், அது எல்லாம் அப்படியே புத்தகமாக போட்டு வந்துடுச்சு. ஜெனடிக் ரவுலெட்டுன்ட்டு இவ்வளோ பெரிய புத்தகமாக இருந்துச்சு. ஒரு அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட் அதை தொகுத்துருக்கான், எடிட் பண்ணியிருக்கான். அதெல்லாம் படிச்சுட்டு தான் நாங்கள் பேசுகிறோம். ஜெனடிக் ரவுலெட்டுங்களா? ஆமாம். இல்லை இப்போ தான் இப்போ வந்து இந்த காய்கறினால வந்து மனுஷங்களுக்கு கேன்சர் வருது, ஃபியூச்சர் ஜென்ரேஷன் குழந்தை பிறக்காது. ஏன்னா ஆல்ரெடி இப்போ அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆடு மாட்டுக்கு, பட் இப்போ நமக்கு மேலே டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஃபுல்லு ஜிஎம்ஓ ஃபுல்லும் இந்த. ஆனால் அவன் அவன் ஒன்று திருடனா இருக்கான், இன்னொன்று பொய்யனா இருக்கான், கொள்ளக்காரனாக இருக்கிறான். அவனுக்கு இந்த நாட்டிலேயே அவன் கையாளுகளை வச்சுருக்கான், எல்லாம் பண்ணுறான். இப்போ நம்ம 1968 லா படி ஜிஇஏசின்னு ஒன்று இருக்குது, ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி. அதில் 9 மந்திரி சபையோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க. அவன் அப்ரூவ் பண்ணாமல் எதுவும் உள்ளே வரக்கூடாது, அவன் டெஸ்ட் பண்ணாமல் அப்ரூவ் பண்ணக்கூடாது. ஆனால் இதுவரையும் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு லெபரேட்டரியே கிடையாது இந்தியாவில். ஆனால் மந்திரி சபை வந்து பிடி பிரிஞ்சாலும் அப்ரூவ் பண்ணிடுச்சு. இப்போ எவ்வளோ பலவீனமாக இருக்கோன்னு பாருங்கள், நம்ம எவ்வளோ பலவீனமாக இருக்கிறோம். அப்போ வந்து இந்தியா முழுதும் எங்கள் மாதிரி இருக்கிறவங்க மீட்டிங்காக போட்டு ரெசல்யூஷன் அனுப்பிக்கிட்டே இருந்தோம். இது மாதிரி தப்பு இருக்குது, அது தப்பு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, வரக்கூடாது. அப்போ மக்களுக்கு பிரச்சாரம் வேறு போயிட்டே இருக்கு. அப்போ அவன் என்வாயரன்மெண்ட் மினிஸ்டராக இருந்தவன் ஜெயராம் ரமேஷ் என்ன செய்கிறான், அவன் நினைக்கிறான் சரி மக்களுடைய அப்ரூவலை வாங்கி எஸ்டிஎல் இல்லாமல் வரோம். 7 ஸ்டேட்டில் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறான். 7 ஸ்டேட்டில் மீட்டிங் போடும்போது சயின்டிஸ்ட்டும் வர்றாங்க, கம்பெனிக்காரனும் வர்றான், விவசாயியும் போகிறாரு, எல்லாம் போகிறாரு. அப்போ 7ல் விசாரிக்கும்போது அவனுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, எல்லா அக்ரிகல்ச்சர் காலேஜுக்கும் அவன் பணம் கொடுத்துருக்கான் லெபரேட்டரி செட் பண்ணுறது. அதனால் அவங்க வந்து பிடி வந்தாக்கா வறுமை ஒழிஞ்சிருங்கிறான். இல்லை பிடி கத்திரியில் எப்படி வறுமை ஒழியும்? வறுமை கோதுமை நிறையா விளையணும், அரிசி நிறையா விளையணும், சோளம் விளையணும், அப்போ தானே வறுமை ஒழியும். பிடி கத்திரிக்காய் வந்தாவே வறுமை ஒழிஞ்சிருங்கிறான். இந்த அளவுக்கு ரொம்ப அசிங்கமான சின்ன பிள்ளைத்தனமாக இந்த சயின்டிஸ்ட்லாம் நடந்துக்கிட்டான். அப்போ அவன் சொன்னான், யுவர் ஆல் நாட் நியூட்ரல். அதனால் நியூட்ரலாக வந்து ஒரு டீம் செட் பண்ணணும், சயின்டிஃபிக் டீமு. அவங்க டெஸ்ட் பண்ணணும், அவங்க டெஸ்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து இது தப்பு இல்லைன்னு சொல்லணும். அப்போ தான் அப்ரூவல் கொடுக்கும். இதுக்கு பேர் மாரட்டோரியம்னு பேர். மாரட்டோரியம் டிக்ளேர் பண்ணிட்டான். அவன் டிக்ளேர் பண்ணுறதுக்கு ஒரு தேதி வச்சுருந்தான், ஒரு 10ஆம் தேதி வச்சுருந்தான். பார்த்தா 9ஆம் தேதி
அங்கேருந்து ஒரு மந்திரி சேவையிலேருந்து ஒரு ஆள் வேகமாக வரதுக்கிட்டு வருது அமெரிக்காவிலேருந்து, இதுக்கு எதிராக போட்ட எதுவும் ரெசல்யூஷன் சொல்கிறதுக்காக. இவன் அவசரமாக 9ஆம் தேதியே டிக்ளேர் பண்ணிட்டான். என்ன பெரிய ஆள் ஆக்கிக்கிறது இல்லை, இவன் பண்ணிட்டான். 9ஆம் தேதி டிக்ளேர் பண்ணிட்டான் பண்ணு. அப்படியானா என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த ஒரு பீட்டி காய்கறியும் இந்தியாவில் இன்னும் அப்ரூவல் ஆகலை, அதனால சாகுபடி பண்ணக்கூடாது, பண்ணால் இல்லீகல். ஆனால் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா ஒரு கத்திரிக்காயெல்லாம் வருதியா, ஒரு தக்காளி பழம்லாம் வருதியா, வந்தால் அது மாதிரி ஐயா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த கள்ளத்தனமாக அவன் பண்ணுவான். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தாகணும். இன்னும் நம்ம ப்ரோப் கூட பண்ணணும், துப்பறியணும். சுப்ரீம் கோர்ட் கூட இப்போ வந்து அது டெஸ்ட்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்துருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல இப்போ வந்துருச்சா? எப்போ வந்தது? ஒரு வாரத்துக்கு முன்னாடி. ரைட்டு. நான் கிட்டத்தட்ட நியூஸ் பேப்பர் படிக்கிறேன். இப்போ ஒரு பக்கம் பிடியை வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க, பிடியில் ஆராய்ச்சி நடக்குது. இன்னொரு பக்கம் வந்து இதே அளவுக்கு பெருசாக வந்து கம்பெனி நுழையிற மாதிரி, அதாவது ஆர்கானிக்கில் ஏதாவது அமெரிக்காவில் வந்து வருதா? என்ன பண்ணான்னா, ஒரு ஆளை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க ஈரோட்டில்னு நினைக்கிறேன். அதான் இங்கே வந்து என்வாயர்மெண்ட்டில் நிறைய வேலை செஞ்சவனா. கொஞ்ச காலமாக அமெரிக்காவில் இருக்கான். அவன் என்ன சொன்னான் என்கிட்ட, நீங்கள் நல்ல வேலை செய்கிறீங்க, ஆனால் இது வேகமாக பரவலைன்னா நீங்களும் எம்எஸ் சாமிநாதனும் தனித்தனியாக இருக்கக்கூடாது, 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யணும். இது என்னுடைய ஆசையாக இருக்குது. இந்தியா வந்து சீக்கிரம் இந்த கெமிக்கல்ஸ்லாம் விட்டுட்டு ஆர்கானிக் அக்ரிகல்ச்சருக்குள்ளே போகணும். இதுக்காக நான் அவங்க அமெரிக்காவிலேருந்து உதவி பண்ணுறதுக்கு ரொம்ப தயாராக இருக்கிறோம் அப்படின்னு. என்ன உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். நான் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை கையில் கொடுத்துட்டு ஃபில்அப் பண்ணி கொடுத்துருங்க, எவ்வளோ பணம்னாலும் போட்டுக்கோங்க, ஆனால் என்ன பண்ணணும்னா, அந்த ஆர்கானிக் இன்புட்ஸ் இருக்குது பாருங்கள், அதுக்கு போடுறது மட்டும் நாங்கள் பணமாக கொடுக்காம மெட்டீரியலை கொடுத்துருவோம். எடுப்பில் ரெசிஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு ஃபார்மை வச்சுட்டு வந்துட்டு என்ன பண்ணிட்டேன்னா, மறுபடியும் அவனுக்கு ஃபோன் அடிச்சுட்டு, இப்போ வேண்டாம் இது எங்களுக்கு, நாங்கள் மெதுவாக போனாலும் பரவாயில்ல, வந்து இங்கேயே நிறைய இருக்குது, வெளியிலேருந்து மெட்டீரியல் வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னேன். அப்பா அவன் என்ன சொல்கிறான், அப்போ அந்த ஜஸ்ட் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நான் என்கிட்ட அனுப்பிச்சிருங்க, நான் வேறு யார்ட்டையாவது கொடுத்துருக்கேன். திருப்பியும் நம்ம வரத்துக்கு மாறின மாதிரி தான் ஆகிடும். ஆமாம், அந்த ஆம்பேன்னு வர்றதெல்லாம் அதே தான் வரும், அமெரிக்கன் வே ஆஃப் ஆம்பே. அவங்க சொல்றது எல்லாமே விளம்பரப்படுத்துறது எல்லாமே வந்து நேச்சுரல் ஃபார்மிங் பண்றோம் இது இதுன்னு சொல்லி இது பண்றாங்க ஐயா. ஆம்பே இது எல்லாமே அதில் அந்த நியூட்ரலைட்னு இந்த ஃபுட் சப்ளிமெண்ட்லாம் வருதுன்றாங்க. ஆனால் அவங்க காமிக்கிற வீடியோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஃபார்மிங் தான் சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மை இதுன்னு தெரியலைங்க. அது எவ்வளோ விலை ஓடணும்? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, கெமிக்கலா நேச்சரானெல்லாம் பார்க்காதீங்க. ஓ சரி, ஓகே. நான் நம்மளோட சொல்றது எக்கலாஜிக்கல் ஃபார்மிங். எக்கலாஜிக்கல் ஃபார்மிங்னா, இப்போ இந்த பண்ணையில் இப்படி கொஞ்ச நேரம் இப்போ செந்தில் கணேசன் ஒரு ரவுண்டு வந்தார், எங்கள் ஜோதி அம்மா வந்ததுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வேணுங்கிற பூச்சி வரட்டி செடியை பொச்சிட்டு வந்துடும். அப்புறம் எதுக்கு நான் பூச்சி வரட்டியை காசு கொடுத்து வாங்கணும்? அதான் எக்கலாஜிக்கல். அப்போ என்ன பண்ணணும், எந்தெந்த செடி உங்களுக்கு என்னென்ன யூஸுங்கிறத கற்றுக்கணும். லேர்னிங் ப்ராசஸில் தான் இருக்குது, பையிங் ப்ராசஸில் இல்லை. பையிங்னு வந்துட்டிங்கன்னா எவன் விற்கிறானோ அவனுக்கு தான் லாபம். இது வந்து இந்த பையிங் வந்து நகரத்து கல்ச்சருங்க ஐயா. நகரத்து கல்ச்சர் இல்லை, நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. வியாபாரிகள் தான் நகரத்தை உண்டு பண்ணான், வியாபாரி கல்ச்சர் இல்லை. வியாபாரி கல்ச்சரு இன்னும் நகரத்தில் என்னன்னா மறுபடியும் தப்பா சொல்றீங்களா? கொஞ்சம் பொறுங்களேன். சரி சரி, இல்லைன்னு ஏன் சொல்றீங்க? சரி சரி சரி. முதல்ல ஒரு வரி சொல்லிட்டு இல்லை அப்படின்னு ஆரம்பிச்சிட்டீங்கன்னா முதல்ல சொன்னது தப்பு. இல்லை இல்லைன்றது அந்த வார்த்தையை தப்பா இல்லைங்கிற வார்த்தையே தப்பானது. இதுதான் சஸ்டைனபிள் லிவிங் அப்படின்றாங்க. எது இருக்குதோ அதை வச்சு பயன்படுத்தி. இப்போ ஸ்கூல்லலாம் வந்து இந்த சப்ஜெக்டே கிடையாது. ஏன்னா இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் ஸ்கூலில் கார்டன் இப்படின்னா இருக்கிறத வச்சு இப்படி பண்ணணும் அப்படின்னு. சஸ்டைனபிள் ஒரு சப்ஜெக்டே வந்து நகரத்தில் வந்து நேரம் கம்மியாக இருக்கு. சரி சரி, நீங்கள் ரெடி ஆகிட்டு வாங்க நீங்கள்.
நெல் வாயை பக்கம் போயிட்டு வந்துருவான். செய்யணும் போல எனக்கு ஒரு தோணுது. சரி போயிட்டு வாங்க. அருவா வச்சிருக்கீங்களா? கருக்கருவா எடுத்துருவோம், எடுத்துருவோம்.